குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு ஒரு குரு அண்ட் டிசைபிள் மவுண்டன் மேல இருந்த ஒரு கோவிலுக்கு போனா. போற வழியில ஒரு ஃபாரஸ்ட்க்கு வந்தா. அப்போ அந்த குரு சொன்னா, கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போலான்னு. ஒரு ஷார்ட் நாப் எடுத்துக்கச்சேல குருவோட ட்ரீம்ஸ்ல சிவன் வந்தார். அவர் சொன்னார், இப்போ ஒரு பூதம் வந்து உன்னோட டிசைபிளோட பிளட்டை குடிக்க போறது, உன்னால முடிஞ்சாக்க உன்னோட டிசைபிளை காப்பாத்துன்னு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு பூதம் அங்க வந்தது. குரு உடனே சொன்னா, என்னோட டிசைபிள் பக்கத்துல நீ போகக்கூடாதுன்னு. அந்த பூதம் உடனே சொல்லிட்டு, யமராஜா என்னை அனுப்பிச்சிருக்கா உங்க டிசைபிளோட பிளட்டை குடிக்கிறதுக்காக. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என்கிட்ட இப்படி சொன்னாக்க நான் என்ன பண்றதுன்னு. அப்போ அந்த குரு கொஞ்ச நேரம் யோசிச்சார். உடனே அந்த டிசைபிளோட ஹேண்டை கட் பண்ணி ஓரளவுக்கு பிளட் எடுத்து அந்த பூதத்துக்கிட்ட கொடுத்தா. அந்த பூதம் அந்த பிளட்டை குடிச்சிட்டு போயிடுத்து. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்த சில மெடிசினல் பிளான்ஸ் வச்சு டிசைபிளோட கையை சரிப்படுத்தினார். குரு உடனே டிசைபிள் கிட்ட கேட்டா, இப்போ வரைக்கும் என்ன நீ ஒரு குவெஸ்டின் கூட கேட்கல, நான் எதுக்காக உன்னோட கையை கட் பண்ணினேன், இங்கே என்ன நடந்ததுன்னு. அப்போ உடனே அந்த டிசைபிள் சொன்னா, நான் எதுக்காக உங்களை குவெஸ்டின் பண்ணணும், நீங்கள் எது பண்ணினாலுமே என்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதோட உங்களை குவெஸ்டின் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாதுன்னு. எக்ஸலண்ட் ஸ்டோரி. ஒரு குரு அவரோட டிசைபிள்ஸ் கிட்ட சொன்னாலாம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறச்சில என்னை பற்றி நினச்சிக்கணுன்னு அவசியமே கிடையாது, ஆனால் வென் யூ ஆர் அப்செட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், ப்ளீஸ் என்னை பற்றி நினச்சிக்கோங்க. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. உங்கள் பேர்டன்ஸை நான் கேரி பண்ணுறேன், நீங்கள் ஹாப்பியாக இருங்கோன்னு. நம்ம 100% நம்ம குரு கிட்ட சரண்டர் பண்ணினாதான் நம்மளுக்கு அந்த தாட் வரும், சரி அனாவசியமாக நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், குரு எல்லாத்தையுமே பார்த்துப்பான்னு. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.